கர்ப்பிணி பெண்கள் அவங்க சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும். ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கிற அந்த வழக்கத்தை அவங்க வச்சிக்கக்கூடாது. ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் சலுகை கிடைக்கும். வீட்டில் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. அதே அவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஒரு காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறது, அப்புறம் அவங்கள வேலையெல்லாம் அதிகமாக செய்ய விட மாட்டாங்க. அது மாதிரிலாம் இருக்காமல் கர்ப்பிணியாக இருந்தாலும் ஒரு அதிகாலையில் எழுந்திருக்கணும். ஏன்னா அதிகாலையில் எழுந்திருச்சாதான் நம்ம அன்றைய தின வாழ்க்கை நல்ல வெற்றி அடையும். காலையில் எழுந்திருக்கிறது ஒரு வெற்றி. நம்ம எழுந்திருக்கிறதே வெற்றியிலிருந்து தொடங்க வேண்டும். ஏன்னா லேட்டாக எழுந்திக்கிறது தோல்வி, அது அவமானத்தை தரும். அப்போ கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திருத்தால் தான் அப்போ அன்றைய தினம் வெற்றியாக அது தொடரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு அது மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது, அதெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நடைமுறை. காலையில் எழுந்திரிச்சா வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு எது ஒரு லட்சியமாக இருக்க முடியும்? அந்த குழந்தைகளை ஒழுங்காக பெற்றெடுக்கணும் அந்த குழந்தைய ஒழுங்காக பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு லட்சியமாக இருக்க முடியும். அப்போ அந்த லட்சியத்துக்காக என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்தாக்கா சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பணும். சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த கவலை கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கும். இந்த எப்படியா சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கவலை கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதற்கு நாம் செய்ய வேண்டிய நடைமுறை என்னென்னா, இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கிறது. அப்புறம் தினமும் தனிமையில் ஒரு மணி நேரமாச்சும் நடந்து போயிட்டு வரணும். தனிமையில் நடந்து போயிட்டு வரணும். அதாவது தனியாக அவங்க கூட யாரும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி தனியாக எங்கேயோ ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நடந்து போயிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் பாதுகாப்பு எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க தனியாக எங்கேயாவது நடந்து போயிட்டு வர்றது மன உறுதியை கொடுக்கும். எப்போவும் கும்பலாக உட்காந்துருக்கிறது, அப்போது அப்படி இருக்கும்போது அதிலேருந்து விடுபட்டு தனியாக அப்படி நடந்து போயிட்டு வரணும். அப்படி நடந்து போயிட்டு வர்றது கர்ப்பிணி பெண்களுக்கு மன உறுதியை கொடுக்கும், மனதில் தெளிவை கொடுக்கும். ஏன்னா இப்போ கர்ப்பிணி பெண்கள் அவங்க பிரசவம் ஆக போகுது. அப்போது அவங்க சுற்றி எல்லோரும் ரொம்ப கவனிப்பாங்க. அப்போ நமக்கு எல்லோரும் இருக்காங்க, நாம் தனி இல்லை, நம்ம பற்றி கவலைப்படுவதற்கு எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற நினப்பு அந்த பெண்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி தோணும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க தினமும் காலையிலையோ சாயந்தரமோ ஒரு மணி நேரம் அப்படி தனியாக நடந்து போயிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அப்போ தான் புரியும், தனிமை தான் நிஜம். நம்மளை சுற்றி நிறைய பேர் அக்கறையாக இருந்தாலும் அந்த குழந்தைய பெற்றெடுக்க போகிறது நாம் தான். அப்போது நாம் தான் அந்த சிரமத்தை எதிர்கொண்டாகணும். மற்றவங்க என்ன தான் 100 பேர் கூடி நின்று அந்த பெண்ணிற்காக அந்த பிரசவம் ஒழுங்காக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவலைப்படுகிற அந்த சொந்தங்கள், குடும்பத்தினர் 100 பேர் சுற்றி நின்னாலும் அந்த குழந்தைய பெற்றெடுக்க போகிறது அந்த பெண் தான். அதில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்க போகிறது, அந்த வலிகளை அனுபவித்து அந்த குழந்தைகளை வெளியே கொண்டு வர அந்த பொறுப்பு அந்த பெண்ணிடம் தான் இருக்குது. சுற்றி 100 பேர் இருந்துட்டாலே அந்த பெண்ணுக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துடும், சுகப்பிரசவம் நடந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பிரச்சனையில் அதுக்கு பிரசவங்கிறது ஒரு தனி மனித பிரச்சனையாக தான் அதை பார்க்கணும், அதை உணரணும். தனி மனித பிரச்சனை என்கிற உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக தான் தனிமைதான் உண்மை என்கிற அந்த உண்மையை உணரணும். அந்த கர்ப்பிணி பெண் தன்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் அது மட்டுமே அந்த பெண்ணுக்கு தைரியத்தை கொடுத்துறாது. தனிமை தான் நிஜம், நாம் தான் அந்த பிரச்சனையை சந்திக்க போகிறோம். நம்மளை சுற்றி 100 பேர் இருந்தாலும் அந்த பிரசவம் என்கிற நிகழ்வை நாம் தான் சந்திக்க போகிறோம், நான் ஒருவள் தான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தி தான் சந்திக்க போகிறேன் அந்த பிரச்சனையை அப்படிங்கிற அந்த தனிமை தான் நிஜம் என்கிற எண்ணம் வர வேண்டும். அதுக்கு தான் அந்த தனியாக நடந்து போயிட்டு வர்றதுங்கிறது. தனிமை தான் நிஜம் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் தனிமையில் ஒரு மணி நேரம் டெய்லி இருக்கணும். அந்த மாதிரி காலையிலேயோ அது சாயந்தரமோ சாவகாசமாக நடந்து போயிட்டு வரணும். நடந்து போயிட்டு அந்த நடைப்பயிற்சி, அதுக்காக உடற்பயிற்சி நான் சொல்லலை, தனியாக நடைப்பயிற்சி. தனிமை தான் நிஜம் என்பதை உணர்வதற்கான பயிற்சி தான் அந்த நடைப்பயிற்சி. சாவகாசமாக யார் கூடயும் போகாமல் அமைதியாக நடந்து போயிட்டு அப்போ மனசில் பயங்கர உறுதி, தெளிவு பிறக்கும், பயங்கள் நீங்கும்.
பயம் நீங்கும், தெளிவு வந்து பிறக்கும், மனசில் உறுதி ஏற்படும். இதெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு உளவியல் ரீதியாக இந்த இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு மனப்பான்மை மன உறுதி தேவை, தெளிவு தேவை, குழப்பங்கள் இருக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடாது. அப்போது ஒரு சுகப்பிரசவத்துக்கு ஒரு பெண் தயாராகும்போது அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திருந்தாலே நல்ல நீங்கள் காலையில் 6 மணிக்கு மேலே சூரியன் உதித்த பிறகு எழுந்தீங்கன்னா அது உங்களுக்கு அவமானத்தை தரும். அப்போ ஒரு அவமானம் குற்ற உணர்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி குற்ற உணர்ச்சியெல்லாம் அந்த கர்ப்பிணி பெண்கள் எதிர்கொள்ளக்கூடாது. யாராக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது கண்டிப்பாக முக்கியம். அதனால் காலையில் அதிகாலையிலே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5:30க்கு மத்தியானம் வேணால் தூங்கிக்கலாம். பகலில் எப்போல்லாம் சோர்வாக இருக்குது அப்படின்னா ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் ஒரு 5:30க்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிற அந்த வழக்கம், உடற்பயிற்சி, உணவு முறை, உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் ஒரு யாருக்கும் உணவு கட்டுப்பாடு யாருக்கும் மன உறுதியை கொடுக்கும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு அது இன்னும் அந்த மன உறுதி தேவைப்படுகிறது. அதனால் அந்த மன உறுதி என்பது கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு கட்டுப்பாடும் பெண்களுக்கு தேவை, கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவை. அப்புறம் உடற்பயிற்சி, அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறது, அப்புறம் தனியாக தினமும் 1 மணி நேரம் நடந்து போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை உளவியல் ரீதியாக ஒரு தைரியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு கடமைகள். இதெல்லாம் ஒரு பயிற்சிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.